ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான டெய்லி ஒரு மேக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டே 155 இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்க, கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 + எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 78% இன் 500 எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்னென்னு கேட்டிருக்கேன். அதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் என்ன இருக்குன்னா, இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 + எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 78% ஆஃப் 500 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். 784 இருக்குது, இது ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 78% அதனுடைய வேல்யூ என்ன இருக்குது 500ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்படி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம இதுக்கான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்ன இருக்குது 784 வரும்போது, ஸோ கடைசியில் 4 வந்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு 20னாவே ஸோ 400 போய்டும். அப்போ 25னாவே 625 போய்டும். அப்போ நான் 28 போட்டால் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது செக் பண்ணி பார்க்குறேன். 8 8 4 மீது 6 8 2 16 22. ஸோ அகைன் 2 பண்ணும்போது உங்களுக்கு 56 வந்துடும். சரிங்களா, அப்போது பார்த்தீங்கன்னா 4 8 7 அப்போ 784 வந்துச்சு. அப்போ இதனுடைய பார்த்தீங்கன்னா 28 அதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரிங்களா, இஸ் ஈக்குவல் 28 + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பாருங்கள் கேன்சல் பண்ணால், ஸோ இது வந்து 5 டைம்ஸ் வந்துடும். எல்லாமே கொஞ்சம் 5 மட்டும் இருக்கும். அப்போ 78 × 5. சரிங்களா, அடுத்து பாருங்கள் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 78 × 5 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 78 × 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 780 பாதி வந்து பார்த்தோன்னா, ஸோ 780 பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அப்போது 390 ஆமாம் 390 வரும். சரிங்களா, ஏன்னா 10 டைம்ஸ் பார்க்கும்போது 780, ஸோ அதில் 5 பண்ணும்போது ஸோ 390 வரும். அப்போ 390 இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் வந்து ஈக்குவல் ஆப்போசிட் போச்சுன்னா ஸோ நெகட்டிவ் ஆகிடும். ஸோ 28. அப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 390 - 28. இதை சப்ராக்ஷன் பண்ணால் இங்கே 10, ஸோ இங்கே 2 வரும், இங்கே 8 வந்திருக்கும். 8ல் 2 போச்சுன்னா 6, ஸோ இங்கே 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 362. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை, 362. சரிங்களா, இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் சம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ அதுக்கான இழப்பீடு வந்து உங்களுக்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோம்ஒர்க் சம் வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான சம் வந்து என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸ் - y இன் 50% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + y இன் 30% எனில் எக்ஸில் ஒய் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் என்ன இருக்குன்னா, if 50% ஆஃப் எக்ஸ் - y இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் எக்ஸ் + y தென் வாட் % ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய்ன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 25% வரும். சரிங்களா, ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த ஆன்சர் கரெக்டாக வந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய சப்போர்ட் ஆல் தான் முக்கியம். ரொம்ப நம்ம இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், ஸோ டே வந்து 1000 வரையும் நான் உங்களுக்கு போட்டு தந்திருப்பேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1000 வீடியோஸ் வந்து உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு சொல்லி தந்தோம். 1000 கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டீச் பண்ணிவிடுவேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் வந்து நம்மளுடைய வீடியோக்குள்ளே கமெண்ட்டாக தெரிவிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில ஆக்ஷன் வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி.